ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டாப்பர்ஸ். இந்த சேனலில் ஷார்ட் ஹேண்ட், டைப்ரைட்டிங், டிஎன்பிஎஸ்சி மற்றும் லேட்டஸ்ட்டாக உள்ள கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்னை வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இப்போ டைப்ரைட்டிங் எக்ஸாம் வர 25th ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போது நம்ம அதுக்காக எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? நம்ம டைப்ரைட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ்னாலே மோஸ்ட்லி டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் கிளாஸ்க்கு போயிட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி படிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க. டைப்பிங் படித்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே, ஒரு 10 மார்க் எக்ஸ்ட்ரா கிடைக்குமே அப்படின்னு நினச்சி நம்ம டைப்பிங் கிளாஸ் வந்திருப்போம். மீதி பேர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்க. ஸ்கூலில் பேரண்ட்ஸ் கம்பல் பண்ணுறதுனால, வீட்டில் பேரண்ட்ஸ் கம்பல் பண்ணுறதுனால நம்ம டைப்பிங் கிளாஸ் போயிருப்போம். ஓகே, இவங்க எல்லோரும் இப்போ நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. இன்னும் நமக்கு ஒரு 2 நாள் தான் இருக்குது. அதாவது 25ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆக போது 23, 24 2 நாள் தான் இருக்குது. ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை பற்றி புரிஞ்சுக்கணும். நம்ம டைப்பிங் போகிறனால எங்கே போனாலும் நமக்கு ஒரு வேல்யூ உண்டு. அதாவது இப்போ ஒரு ஜாப் போகிறீங்க, அங்கே இன்டர்வியூ நடக்குது. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நமக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? நம்மளை தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும், அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நம்ம உபயோகப்படுத்திக்கிறணும் இந்த நாட்களை. இப்போ நீங்கள் இவ்வளோ நாள் 6 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த எக்ஸாம் போகிற டைமில் ரொம்ப தீவிரமாக நம்ம என்ன சொல்கிறது, வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். லேப்டாப் இருந்ததுன்னா அதில் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபிங்கரிங் வராது. அந்த லெட்டர்ஸ் கரெக்டாக மைண்டு போச்சுனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அங்கே ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம குரூப் 4 பொறுத்தளவு நமக்கு 10 மார்க் தாராங்கன்னு நமக்கு 2 ஹையரும் இருக்கணும். தமிழ் லோயர் ஹையர் இருக்கணும், இங்கிலீஷ் லோயர் ஹையர் இருக்கணும். ஓகேவா? அதாவது ஹையர் இருக்கணும் நம்ம கையில். இப்போ கிட்டத்தட்ட அதில் இப்போ குரூப் 4ல் இப்போ டைப்பிங் படிச்சிருக்கவங்களே ஒரு 1 அல்லது 1.5 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. அதில் 2 ஹையரும் வச்சுருக்கவங்க ஒரு 20,000 பேர் தான் இருப்பாங்க. நம்ம அந்த 20,000 பேருக்குள்ளே வரணும். ஓகேவா? ஆனால் நமக்கு வேக்கன்சி எவ்வளவு இருக்கும்? கூடி போனால் 2,000 வேக்கன்சி இருக்கும். அப்போ அந்த 20,000லேருந்து எடுப்பாங்களா, 1.5 லட்சத்துலேருந்து எடுப்பாங்களா? நீங்களே யோசித்து பாருங்கள். இப்போ 1.5 லட்சம் பேர் நமக்கு லோயர் தான் முடிச்சிருப்பாங்க. ஒரு லோயர் அல்லது ஒரு ஹையர், இங்கிலீஷ் ஹையர், தமிழ் லோயர், தமிழ் கொஞ்சம் கஷ்டம் ஹையர். அப்போ அவங்க தமிழ் லோயரை மட்டும் முடிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களால செலக்ட் ஆக முடியாது. நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தாச்சு, ஒரு பாலத்தில் 3/4 வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தானே இருக்குது. அதை ஹையரை முடிக்க பாருங்கள். அதாவது 2 ஹையரும் வைக்க பாருங்கள். அதுதான் சொல்ல வரேன். ஓகேவா? அதுக்கு தான் வேல்யூ. ஓகேவா? சில பேர் என்னென்ன, ஏதோ நம்ம அப்ளை பண்ணிட்டோம், ஏதோ எழுத போகிறேன், லக் இருந்தால் கிடைக்கட்டே, இல்லாட்டி வேண்டாம், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் இப்படின்னு நினச்சிப்போங்க. அப்படி நினைக்கவே செய்யாதுங்க. கிடைக்கிற காலத்தை கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ தெரியாது, நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், ஜாப் போகிறோம், அந்த டைமில் தான் தோணும். இன்னும் ஒருத்தவங்க உங்கள் ஃப்ரெண்டு கூட வந்திருக்கவங்க என்ன பண்ணிப்பாங்க, டைப்பிங் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ நீங்கள் தோணும், நானும் போனேனே கிளாஸுக்கு, பாஸ் ஆகிருக்கலாமே, இப்போ நம்மள்ட்ட ஒரு சர்டிஃபிகேட் இருந்திருக்குமே. அந்த டைமில் நம்ம ஹெச்ஆர்கிட்ட போய் இல்லாட்டி இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கவங்கள்ட்ட போய் சொல்ல முடியாது. சார் நான் டைப்பிங் கிளாஸ் போனேன் சார், ஆனால் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்ல முடியுமா நம்மளால்? அப்போ இவன் எப்படி நம்மளை கம்பெனியில் வேலை பார்ப்பான்னு நினைப்பாங்க. இவன் அப்போ டைப்பிங் கிளாஸே போயிட்டு ஃபெயில் ஆகிருக்கான்னு நினைப்பாங்க. நம்ம அப்படி சொல்ல முடியாது ஃபெயில் ஆகிட்டேன்னு. அப்போ அதை பற்றியே பேச முடியாது, டைப் போனதை பற்றியே பேச முடியாது. அப்போ நீங்கள் அதை போய் பாஸ் ஆனால் மட்டும் தான் நீங்கள் தைரியமாக எடுத்து கொடுங்க. சார் நான் டைப்பிங் பாஸ், லோயர் முடிச்சிருக்கேன் சார்னு சர்டிஃபிகேட் காட்டலாம், இல்லாட்டி ஹையரே முடிச்சிருக்கேன் சார்னு சர்டிஃபிகேட் காட்டலாம். அதுதான் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். ஓகேவா? அதாவது இதோட சீரியஸ்னஸை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிடணும். நம்ம அடிக்க ஒவ்வொரு ஃபிங்கர், ஒவ்வொரு எழுத்தும் நம்ம தலையெழுத்தை நாமவே தீர்மானிக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? அதுதான். ஓகே, இது வரைக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும். இனி நம்ம டாப்பிக்கில் வருவோம். அதாவது ஏற்கனவே நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு போயிருப்பீங்க. சில பேர் என்ன லோயர் எக்ஸாமுக்கு போயிருப்பீங்க, திருப்பி ஹையர் எக்ஸாமுக்கு போயிருப்பீங்க. இல்லை அல்லாட்டி லோயர் எக்ஸாம் போய் உங்களுக்கு கிடச்சிருக்காது, ஃபெயில் ஆகிருப்பீங்க. ஏதோ தானோ அடித்தேன், ஃபெயில் ஆகிட்டேன், இந்த தடவை கண்டிப்பாக அடிக்கணும், பாஸ் ஆகணும்னு நினச்சி போகிறேன் அப்படின்னு நினச்சி போவீங்க. ஓகேவா? அப்போது ஹையர் இப்போ போகிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே போனனால. லோயர் போகிறவங்களுக்கு தான் ஒரு பயம் இருக்கும். ஃபஸ்ட் டைம் போகிறேன், எப்படி இருக்குமோ, வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம ஸ்கூலில் எக்ஸாம் எழுதியிருப்போம், காலேஜில் எக்ஸாம் எழுதியிருப்போம். என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் பேப்பர் தருவாங்க, நம்ம ஆன்சர் சீட்டில் எழுதி கொடுக்க போகிறோம். அதே தான் இங்கேயும் நடக்க போகுது. ஒரு கொஸ்டின் தருவாங்க, அந்த கொஸ்டினை நம்ம டைப் பண்ணி கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா? ஆனால் இங்கே என்ன பண்ணுவாங்க, ஒரு விசில் அடிப்பாங்க. விசில் அடித்தோன்னா நம்ம என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். இன்னொரு விசில் அடிப்பாங்க, அந்த டைமில் முடிக்கணும். அந்த இடையில கேப்பில் நம்ம என்ன செய்யணும், வாட்சி ஒன்றும் நம்ம பார்க்கணும். அவங்களே ஸ்டார்ட் பண்ணி அவங்களே விசில் அடிக்கும்போது நம்ம தொடங்கணும், அவங்களே விசில் அடிக்கும் முடிக்கணும். ஓகேவா? இப்போ இன்னொன்று, விசில் அடிக்கும்போது நம்ம அப்படியே டக்குன்னு உடனே தொடங்கிடக்கூடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி
அதாவது என்னென்னா உடனே எல்லோரும் கட்ட 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 கட்டன்னு அடிப்பாங்க. அது பண்ணுற மிகப்பெரிய தப்பு. ஏன்னா நமக்கு ஒரு பயம் வந்துடும், பதட்டம் வந்துடும். கடகட நமக்கு கை வந்து விசர்த்து ஒரு மாதிரி ஒரு பதட்டம் வரும்போது நம்மளால் அடிக்க முடியாது. அப்போ நம்ம மிஸ்டேக் பண்ணியிருப்போம். அப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே மிஸ்டேக் பண்ணால் ஃபுல்லாக மிஸ்டேக் ஆயிரும். அப்போ அதனால தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு கொஞ்சம் மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன ஹார்ட்டெல்லாம் டப்பு டப்புன்னு அடிக்க ஆரம்பிக்கும். அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. அதாவது என்றைக்குமே பயத்தை விட்டுறணும். நம்ம எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போன உடனே அந்த பயம் வராமல் இருக்க நம்ம எதுக்கு வந்தோம், இந்த கடைசி 6 மாதம் நம்ம எப்படி அடித்தோம், என்ன கஷ்டம் எல்லாம் பட்டோம், எப்படியெல்லாம் இங்கே வந்தோம் அப்படின்னு நம்ம நினச்சாலே அந்த பயம் எல்லாம் போயிடும். தப்பு இல்லாமல் ஸ்பீடாக நம்மளுக்கு அடிக்க தோணும். ஓகேவா? உங்களுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும்தான் அடிக்க முடியும். 24th வந்து நமக்கு வந்து இன்ஸ்டியூட்லேருந்து இந்த மெஷின்ஸ் எல்லாத்தையும் எக்ஸாம் சென்டருக்கு கொண்டு போயிடுவாங்க. நமக்கு அடிக்க முடியாது. அப்போ 24 அடிக்க முடியாது. நமக்கு எப்போவுமே பழக்கப்பட்ட மிஷினாக தான் இருக்கும். அதை தான் நமக்கு அங்கே எக்ஸாம் சென்டர்லேயும் தருவாங்க. அந்த மிஷினில் தான் நம்மளால் அடிக்க முடியும். அதனால் நீங்கள் வந்து இன்றைக்கி நாளைக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்கள் மேடத்திட்டே இல்லை சார்ட்டே சொல்லி, சார் இன்றைக்கி நான் நிறைய நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், கூட ஒரு 1 hour கூட ஒரு 2 hours தாங்க அப்படின்னு கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஃபிங்கரிங்கை வீட்டில் வந்து இருந்தோம், திருப்பி ஏதாவது நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சு அந்த ஃபிங்கரிங் கரெக்டாக மைண்டில் வர மாதிரி பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் அப்புறம் டைப் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணுங்கள். அதாவது நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே மிஸ்டேக் இல்லாமல் பண்ணிட்டோன்னா கடைசி வரைக்கும் மிஸ்டேக் வராது. மெதுவாக கரெக்டாக பண்ணுங்கள். நம்ம திருத்துறவங்க என்ன பார்ப்பாங்க, ஃபஸ்ட்டு பேராகிராஃப் பார்ப்பாங்க, மிஸ்டேக் இல்லை, நல்லா நீட்டாக இருக்குது, அப்போ ஸ்ட்ரைட்டாக அவங்க கடைசி போயிடுவாங்க. சில நேரம் அப்படி நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க இடையில மிஸ்டேக் போட்டிருந்தாலும். ஓகேவா? அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஹையர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம லோயரில் என்ன பண்ணுவோம், ஸ்பேஸ் விடுறது வந்து நம்ம வந்து டபுள் லைன் ஸ்பேஸ் விடுவோம். அப்படி தானே? மேலே ஒவ்வொரு லைனுக்கும் இடையில ஸ்பேஸ் விடுறது வந்து டபுள் லைன் இருக்கும். இது ஹையர்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டபுள் லைன் வச்சு அடிக்காதுங்க. ஏன்னா அடிச்சிங்கன்னா பேப்பரை மாற்றி நெக்ஸ்ட் பேப்பருக்கு திருத்துற டைம் ஆகும். அப்போ நமக்கு ஐயோ டைம் போயிடுச்சேன்னு அடுத்த பேஜ் என்ன ஆகும், கடன் அடிக்கிறதுல மிஸ்டேக் போடுவோம். நம்மளை அறியாமலே மிஸ்டேக் வரும் பதட்டத்தில். அதுக்காக தான் சொல்கிறேன், அடிக்காமல் ஒரே பேஜில் அடித்து முடிச்சுருங்க. தமிழ் ஹையர்னாலும் சரி, இங்கிலீஷ் ஹையர்னாலும் சரி, 1.5 அப்படிங்கிற லைன் ஸ்பேஸ் வைங்க. அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் போன உடனே அந்த ஸ்பேஸ் 1.5 லைன் ஸ்பேஸ் வச்சோமா, மார்ஜின் செட் பண்ணாமல், இதை கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணணும். கண்டிப்பாக கரெக்டாக வச்சு, இல்லாட்டி உங்கள் மேடத்திட்ட வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போங்க, இல்லாட்டி உங்கள் சார்ட்டை வைக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போங்க. ஓகேவா? ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் பயமாக இருக்கும். அப்போ உங்கள் சார்ட்டை சொல்லி நீங்களே வச்சு தந்துடுங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் போய் அடிக்க போங்க. 1.5 லைன் ஸ்பேஸ் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு பேஜில் அடித்து முடிச்சுட்டு அதுக்கு வந்து மார்க் கம்மி பண்ணுவாங்களான்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2 மார்க் தான் கம்மி பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். அந்த 2 மார்க்கில் நமக்கு டிஸ்டிங்ஷன் கூட கிடச்சிடலாம். ஏன்னா 2 மார்க்கு தானே போகுது, மீதி அவ்வளோ மார்க்கு நமக்கு தானே. ஓகேவா? மிஸ்டேக் போடாமல் நீங்கள் அடித்தாலே நீங்கள் டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்சை பார்க்காதுங்க. டைம் இன்னும் எவ்வளோ இருக்குன்னு 5 நிமிஷம் அடிச்சுட்டு இன்னும் டைம் இருக்கான்னு பார்க்கவே செய்யுதுங்க. இந்த தப்பை பண்ணவே செய்யுதுங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர் அடிக்கும்போது வாட்சை மறந்துடுங்க. செகண்ட் பேப்பர் அடிக்கும்போது கண்டிப்பாக வாட்ச் தேவை. ஏன்னா 45 மினிட்ஸ் கிட்ட உண்டு. நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட்லாம் அடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே டைம் ஆகிட்டோன்னு ஸ்பீடாக அடித்து தப்பாக பண்ணி வச்சிடாதுங்க. மெதுவாக ஸ்லோவாக கரெக்டாக அடிங்க. கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே முடிக்கிற மாதிரி வாட்ச் பார்த்து கரெக்டாக அடிங்க. இதுக்கு செகண்ட் பேப்பருக்கு, ஃபஸ்ட் பேப்பருக்கு பார்க்காதுங்க. ஓகேவா? இப்போ கடைசி நமக்கு 2வது விசில் அடிப்பாங்க. அப்போ தான் நம்ம என்ன செய்யணும், முடிக்கிறதுக்கு ஸ்டாப் சொல்லுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு விசில் அடித்தோன்னே தொடங்கும், 2வது விசில் அடித்தோன்னே நம்ம முடிக்கணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் தான். ஓகேவா? அப்போ நமக்கு வந்து அந்த விசில் அடித்த உடனே நம்ம முடிச்சிடக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு எப்படி இருக்கும், இன்னும் ஒரு லைன் அடிக்கணும்னு இருக்கும், இல்லாட்டி 2 லைன் அடிக்கணும்னு இருக்கும். அதை நீங்கள் அடிக்கிறதுக்கு ஸ்பீடாக அடிச்சுட்டே இருப்பீங்க. நீங்கள் அவங்க விசில் அடித்தாலும் அவங்க நிறுத்துங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கடன்னு அந்த ஒரு லைனை அடித்து முடிக்க தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். அந்த ஒரு லைனு தான் உங்களுக்கு தலையெழுத்தே மாற்றும். நீங்கள் அந்த ஒரு லைன் விட்டுறக்கூடாது. ஏன்னா நமக்கு ஃபெயில் ஆகிடக்கூடாது. அதுக்காக அந்த ஒரு லைன் எப்படி அவங்க சொல்ல தான் செய்வாங்க, ஸ்டாப் பண்ணுங்க, நிறுத்துங்கன்னு. நீங்கள் அதுக்குள்ளே அடித்து முடிக்க பார்க்கணும். ஓகேவா? கூடிமானம் மட்டும் என்ன செய்யுது, அவங்க வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க விசில் அடிச்சிட்டாங்களாம். ஆனால் வந்து அங்கே உள்ள சூப்பர்வைசர் வந்து இங்கே இல்லையா, பக்கத்து ரூமில் நின்றாங்களாம். அப்போ அவங்க அங்கேருந்து இங்கே ஓடி வரதுக்குள்ளே இவங்க 2 லைனே அடித்து முடிச்சிட்டாங்களாம். அவங்க அதனால் டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணிட்டேன் மேடம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? அதனால தான் சொல்கிறேன். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய நேரம் டைம் ஆகிடுச்சுன்னா ஓடி வந்து பேப்பரை திருக்கி விட்டுருவாங்க. திருக்கி விட்டால் நமக்கு பேப்பர் கீழே விழுந்துடும். நம்ம அவங்க அப்படி பண்ணுறதுக்குள்ளே பக்கத்தில் வந்தாலே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டேன்னு கையை எடுத்துடலாம். ஓகேவா? நீங்கள் இப்படி பண்ணுங்கள். அதாவது உடனே நிப்பாட்டிடாதுங்க. அவ்வளோத்தையும் முடிக்க கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரை பண்ணணும். ஓகேவா? நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது கண்டிப்பாக நமக்கு என்னது,
வாட்ச் கொண்டு போங்க, ஸ்கேல், பென்சில், ரப்பர், பென் எல்லாம் கண்டிப்பாக கொண்டு போங்க. ஏன்னா இதெல்லாம் செகண்ட் பேப்பர் அடிக்கிறது கண்டிப்பாக தேவை. ஓகேவா? இதெல்லாம் எசென்ஷியலாக நீங்கள் கொண்டு போக வேண்டியது. அங்கே போய் பக்கத்தில் இருக்க பிளேட்டை போய் ஒவ்வொன்றா கேட்டுட்டு இருக்காதுங்க. சரியா? இதே மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். டைப்ரைட்டிங் எக்ஸாம் எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணலாம் அப்படின்னே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.